வணக்கம். வெல்கம் டு குறிஞ்சிஸ் கிச்சன் வண்டர்ஸ். இன்னைக்கு நான் வந்து பூசணிக்காவ போட்டு ஒரு சப்ஜி தான் பண்ணி காமிக்க போறேன். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரைஸோடையும் சாப்பிடலாம், சப்பாத்தி, பராட்டாஸோடையும் சாப்பிடலாம். ஒயிட் பம்ப்கின் சப்ஜி. வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது கூட நான் வந்து ஒரு காளி அப்பம் அப்படின்னு நாங்க ஜெனரலா சொல்லுவோம். அத மாங்கால வந்து கட் பண்ணி போட்டு பண்றது. ஒரு பிக்கிள் வெரைட்டி தான். பட் நாங்க இத காளி அப்பம்னு சொல்லுவோம். நீங்கலாம் அத எப்படி சொல்லுவீங்கன்னு பார்த்து எனக்கு தயவு செய்து கமெண்ட்ஸ்ல குடுங்க. வாங்க 2மே எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல 1 1/2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகமும் போட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அத அதில போட்டுடலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கறதுக்குள்ள கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டுடலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் போட்டுடலாம். இதெல்லாம் ஒண்ணா சேர்ந்தே வதங்கட்டும். இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி. இது கொஞ்சம் வதங்கறதுக்குள்ள நம்ம இத வந்து அரைச்சுட்டு வந்துரலாம். இதில வந்து தேங்காய், கொஞ்சம் கரம் மசாலா 1 ஸ்பூன் பொடி, அப்புறம் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், இஞ்சி, பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். இத நம்ம மிக்ஸியில போட்டு அரைச்சுட்டு வந்துரலாம். இப்ப நம்ம அரைச்சுட்டு வந்துட்டோம்ல. இந்த வெங்காயம், தக்காளி இந்த அளவு கொஞ்சம் வதங்கின உடனே இதோட சேர்த்து இந்த பூசணிக்காவையும் போட்டுடலாம். இந்த பூசணிக்காய் வேகறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதோட சேர்ந்து வேகட்டும் எல்லாமே. ஸோ இந்த அரைச்சுட்டு வந்ததையும் இதில போட்டுடலாம். இந்த மிக்ஸிலேயே இப்போ கொஞ்சம் இருக்கிறதையும் தண்ணி ஊத்தி இதில போட்டுடலாம். இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அந்த பூசணிக்காவ நம்ம அப்படியே போட்டதுனால இது கொஞ்சம் வேகறதுக்கு டைம் ஆகும். ஸோ எல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆகறதுக்கு மூடி வச்சிடலாம். இப்ப நல்லா நம்மளோட இந்த பூசணிக்காய் வெந்துருத்து. இப்ப இதில கொஞ்சம் 1/4 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். ஆப்ஷனல் தான் இது. வேணும்னா போட்டுக்கலாம். இப்ப இதுக்கு கொத்தமல்லியும், கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்ப. நம்மளோட வெள்ள பூசணிக்காய் சப்ஜி ரெடி ஆயிடுது. அவ்வளோதான். இது நம்ம சப்பாத்தி, பராட்டா எதுக்கு வேணா தொட்டுன்னு சாப்பிடலாம். ஒரு காளி அப்பமும் நான் பண்ண போறேன். இந்த மாங்காவ போட்டு. ஸோ அதையும் காமிக்கிறேன். உப்பு போட்டுக்கலாம். சில்லி பவுடர், நாட்டு சர்க்கரை. இதுல 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இத போட்டுட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வேண்டிய மாரி சால்ட்டும், சில்லி பவுடரும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் வந்து இந்த மாங்காய்க்கே ஒரு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். ஸோ அதோட இந்த சில்லி பவுடர், இந்த நாட்டு சர்க்கரை எல்லாம் சேரும்போது அது ரொம்ப டேஸ்டியா நல்லாயிருக்கும். அடுப்புலயே வைக்க வேண்டாம் அவ்வளோதான். ஸோ இத அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே தொட்டுன்னு சாப்பிட்டுக்கலாம். பாயசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஆக்சுவலா பேர் வந்து மாங்காய் காளி அப்பம் தான். பட் கிட்டத்தட்ட மாங்காவோட ஒரு பிக்கலோட ஒரு வெரைட்டி தான். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இதையும் பண்ணி பாருங்க. நம்ம யூசுவலாவே பூசணிக்காவ சாம்பார்ல போட்டு பண்ணி சாப்பிடுவோம். இல்லைன்னா மோர் குழம்பா சாப்பிடுவோம். பட் சப்ஜியா ட்ரை பண்றது ரொம்ப டிஃபரெண்ட்டான ஒரு ரெசிபியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா டெஃபினட்டா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.